சாப்டர் 1 பதம் 28. அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சிதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், துஷ்ட்வா பார்த்த பின், இமம் இவர்கள் எல்லாரையும், ஸ்வஜனம் உறவினர்கள், கிருஷ்ண கிருஷ்ணரே, யுயுத்சும் போரிடும் எண்ணத்துடன், சமுபஸ்திதம் கூடியுள்ள, சிதந்தி நடுங்குகிறது, மம எனது, காத்ராணி உடல் அங்கங்கள், முகம் வாய், ச மேலும், பரிசுஷ்யதி உலர்கிறது. அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, போரிடும் உணர்வுடன் என் முன் கூடியுள்ள எனது நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு என் உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்வதை உணர்கிறேன். பொருளுரை: தேவர்களிடம் காணக்கூடிய அனைத்து நற்குணங்களையும் நேர்மையான இறைபக்தியுடைய எந்த மனிதனிடமும் காண முடியும். அதே சமயம் தெய்வபக்தியற்ற ஒருவன் கல்வி, பண்பாடு முதலியவற்றில் முன்னேறியவனாக இருப்பினும் தெய்வீக குணங்கள் அவனிடம் இருக்காது. எனவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் போர்க்களத்தில் கண்ட அர்ஜுனன் தங்களுக்குள் சண்டையிட முடிவு செய்திருந்த அவர்களின் மீதான இரக்கத்தால் மூழ்கி போனான். தனது வீரர்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்தே அவன் அவர்களிடம் இரக்கம் கொண்டிருந்தான். ஆயினும் தற்போது எதிர்த்தரப்பு வீரர்களிடம் கூட அவர்களது நிச்சயமான மரணத்தை எண்ணி மிகவும் இரக்கப்படுகிறான். இவ்வாறு சிந்திக்கும் போது அவனது உடல் அங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்து போகிறது. மற்றவர்களின் போரிடும் எண்ணத்தை கண்டு அவன் ஏறக்குறைய பெரும் ஆச்சரியமுற்றான். உண்மையில் வம்சம் முழுவதுமே அவனுடன் இரத்த சம்பந்தம் உள்ள உறவினர்கள் அனைவருமே அவனுடன் போர் புரிய வந்திருந்தனர். இது அன்பான பக்தனான அர்ஜுனனை மூழ்கடித்தது. இங்கு கூறப்படாத போதிலும் அவனது உடலங்கங்கள் நடுங்கி வாய் உலர்ந்ததோடு மட்டுமன்றி இரக்கத்தால் அழவும் செய்தான் என்பதை நாம் மனக்கண்ணில் எளிமையாக காண முடியும். அர்ஜுனனிடம் காணப்பட்ட இது போன்ற அறிகுறிகள் பலவீனத்தினால் அல்ல, இறைவனின் தூய பக்தனுக்கே உரிய மென்மையான இதயத்தினாலேயே. எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் 5.18.12 பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது: யஸ்யாஸ்தி பக்திர் பகவத்ய கிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா ஹராவ் அபக்த்யஸ்ய குதோ மகத்குணா மனோரதேனாசதி தாவதோபகி. பகவானிடம் சலனமற்ற பக்தியில் ஈடுபட்டுள்ளவனிடம் தேவர்களிடமுள்ள எல்லா நற்குணங்களும் பொதிந்திருக்கும். ஆனால் பகவானின் பக்தனாக இல்லாதவனிடமோ மதிப்பற்ற பௌதீக குணங்களே இருக்கும். ஏனெனில் அவன் எப்போதும் மனத்தேரில் பயணம் செய்பவனும் கவர்ச்சி மிக்க பௌதிக சக்தியால் நிச்சயம் கவரப்படக்கூடியவனும் ஆவான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.